Good morning, my dear students. Ninth biology class, first portions, first lesson improvement in food resources. அதில் உங்கள் புக்கில் வந்து லாஸ்ட் லெசனாக இருக்கும், ஆனால் அதுதான் பயாலஜியில் ஃபஸ்ட் லெசன். இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ் இஸ் த ஃபஸ்ட் லெசன். நெக்ஸ்ட்டு the cell is the basic structural and functional unit of our, the fundamental unit of life is the second lesson. Next, tissue is the third lesson. So these three lessons are the first term portions. Next, second term portions, diversity in living organism is the first lesson. Next, why do we fall ill? Last lesson, natural resources. The six lessons are the biology lessons. First term portion, first lesson, the lesson introduction, improvement in food resources, lesson introduction, sustainable agriculture and organic farming. That is the meaning, the successful management of agricultural resources to satisfy the changing human needs while maintaining or enhancing the quality of environment and conserving the natural resources is called sustainable agriculture. Next, production of crops. The types, that is the production of crop means general classification of crops and commercial classification of crops. There is the field crops, plantation crops, garden crops. These are all these general classification of crops. Next, commercial classification of crops, the food crops, fodder crops, and next commercial crops. Next is the improvement in crop field. Improvement in crop field, that is the crop variety improvement, crop production improvement management. Next, crop protection management. Next, crop variety improvement, that is the higher yield. What are the improvement and the higher yield? Quality improvement, biotic and abiotic stress resistance, then changing in maturity duration, then wider adaptabilities, then desirable agronomic characteristics, the development of new variety, that is the plant breeding techniques. These are all the crop variety improvements. Next, crop production management, that is the protection management. Crop protection management, weed, the removal of weeds. Already 8th standardல நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட் லெசன் கிராப், there is a crop protection management. அதில் வந்து எப்படி வந்து ஒரு க்ராப்பை வந்து கல்டிவேட் பண்ணி முடிக்கிறோம். அதாவது இந்த ஃபீல்டில் வந்து விதை போடுறதுலேருந்து இந்த ஃபீல்டை ரெடி பண்ணுறதுலேருந்து விதை போட்டு அதை வந்து ஹார்வெஸ்டிங் முடிச்சு ஸ்டோரேஜ் பண்ணுற வரைக்கும் லெசன் பார்த்தோம். அதோட கனெக்ஷன் தான் இது. இதில் வந்து இன்டர் கிராப்பிங் சிஸ்டம், மிக்ஸ்டு கிராப்பிங் சிஸ்டம், மேனர் ஃபெர்டிலைசர், இதே மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து பிளான்ட்டை வந்து வீட்ஸை வந்து பிளான்ட்டை வந்து வீட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பார்க்குறது தான் க்ராப் ப்ரொடெக்ஷன் மேனேஜ்மெண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு அங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒன்லி ஃபார் பிளான்ஸை கல்டிவேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த மேனேஜ்மெண்ட் அதாவது க்ராப் ப்ரொடெக்ஷன் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகிற வரைக்கும் தான், ஹார்வெஸ்டிங் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுற வரைக்கும். ஆனால் இப்போ இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ் இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெக்ஸ்ட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி கேட்டில் ஃபார்மிங், கால்நடை வளர்ப்பு, ஆடு மாடு, இதெல்லாம் எதுக்காக வளர்க்காங்கன்னா நீட் ஆஃப் ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ். வாட் இஸ் த மீனிங் அபவுட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸ்? நவடேஸ் மோர் பாப்புலேஷன்ஸ் ஆர் தேர். அதனால் நிறைய வந்து பாப்புலேஷன் இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற போது, ஆனால் நிறைய டைஹைப்ரிடிக் சீட்ஸ் போடுதாங்க, நிறைய வந்து என்ன ஃபெர்டிலைசர் கெமிக்கல் அந்த மேனர் இல்லாமல் இந்த உரத்தெல்லாம் போட்டு நமக்கு பாதி தான் கிடைக்கி, ஆனாலும் நியூட்ரிஷியஸ் வந்து பாதி தான் கிடைக்கி. ஆனாலுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது, ஃபுட்டோட தரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது, எப்படிலாம் வந்து நம்ம ஃபுட்டு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. நாட் ஒன்லி பிளான்ஸ் பட் ஆல்சோ அனிமல்ஸ். வாட் இஸ் மீன்ஸ் இந்த கேட்டில் ஃபார்மிங், ஆடு மாடு எதுக்காக வளர்க்குறாங்கன்னா ஃபார் மீட் அண்டு மில்க்கு, அதுக்காக. பால்ட்ரி ஃபார்மிங்னா கோழி வளர்க்குறதுல இப்போ சிக்கன் வந்து உடனே போய் கடையில் உடனே ரெடிமேட் மாதிரி உடனே போய், ஆனால் அது வந்து நம்ம கேடு தான், ஆனால் நம்ம வாங்கி எல்லாம் சாப்பிட்றோம். அது பால்ட்ரி ஃபார்மிங், கோழி வளர்க்குறது ஃபார் என்னது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, எக் அண்டு மீட்டுக்காக தான் இதுவும் இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷரிஸ் வந்து எதுக்குன்னா அதுதான், இதுவும் வந்து நமக்கு என்னது ப்ரோட்டீன் ஃபிஷ்ஷில் அதிகமாக இருக்குது, சாப்பாட்டுக்கு தான் தேவை நமக்கு. இதுவும் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணுறதுக்காக, இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு தான் ஃபிஷ் ஃபார்மிங். நெக்ஸ்ட்டு பீக்கீப்பிங்னா அப்பிகல்ச்சர், தட் இஸ் என்னது இந்த தேனீ வளர்க்குறாங்கல்ல, அது வந்து நமக்கு அதில் வந்து விட்டமின்ஸ் நிறையா இருக்குது தேனில்.
தேன் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ரொம்ப நியூட்ரிஷியஸான நம்ம ஃபுட்டு. அதனால் திஸ் இஸ் தி இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த லெசன் இன்ட்ரடக்ஷன்ஸு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.